அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். என் ஜீவன் பேசுது. இன்னைக்கு என்ன பேச போறோம்? ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மதராசி படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் கதாநாயகனா பண்ணியிருக்காரு. அப்புறம் ருக்மணி வசந்த் கதாநாயகியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் விதித் ஜமால் அண்டு சபீர் கல்லறக்கல் அப்படின்னு ரெண்டு கதாபாத்திரம் வில்லன், பெரிய வில்லனா நடிச்சிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் இதில் அது ஆப்போசிட்டா எதிர்த்து வேலை பார்க்குற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டீம் பிஜு மேனனும் அவர் பையனா விக்ராந்தும், அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் டீம்ல இருந்து அந்த என்ஐஏல இருந்து வேலை பார்க்குறாங்க. கதை என்னன்னா, ஒரு அமைதியான நம்ம தமிழ்நாட்டை ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு உள்ள இறக்கி இந்த அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு திட்டம் வகுக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட் எப்படி அவங்கள்ட்ட இதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதைக்கு எந்த சம்பந்தமே இல்லை கதாபாத்திரம் தான் நம்ம சிவகார்த்திகேயன், அப்புறம் ருக்மணி வசந்த். அப்புறம் எப்படி இதுக்குள்ள இவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. எப்படின்னா, ஓப்பனிங்ல இருந்து சிவகார்த்திகேயன் எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு லவ்வர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, நான் உயிரோடு இருக்க மாட்டான், எனக்கு சாவணும்னு சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நிறைய இடத்துல. அதுல இருந்து அவன் சாகவே முடியல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் தான் அவருக்கு. இப்போ ஒரு ஒரு அட்டாக்ல பிஜு மேனன் தாக்கப்படுறாரு. அந்த தாக்குதலிருந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு போறாங்க. இவன் சிவகார்த்திகேயன் கதாபாத்திரம் சூசைட் பண்ண இடத்துல மிஸ் ஆகி திரும்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என்னைய கொன்னுருங்க என்னை காப்பாத்துங்கன்னு இவர் துடிச்சிட்டு இருக்காரு. இது ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதுதான் அந்த கனெக்டிங்கே உருவாகுது. இப்போ என்னன்னா, பொதுவா எல்லா படத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோனா ஆரம்பத்துல இருந்து படிச்சு ட்ரைனிங் எடுத்து பயிற்சி பண்ணி போலீஸ் ஆகி அதுல அவமானப்பட்டு அதுல இருந்து மேல இப்படிதான் எல்லா படத்துலயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியான எந்த ஒரு செட்டப்புமே இல்லை. அவன் போலீஸ் ஆகணுமோ, அந்த நாட்டை திருத்தணுமோ, நாட்டுக்காக உழைக்கணுமோ, அப்படி எந்த ஒரு இதுவுமே இதுல வச்சுக்கல. இது எல்லாமே பழசு அப்படின்னு முருகதாஸ் முடிவு பண்ணிட்டாங்க. முருகதாஸ் டீமு இதை எப்படி கையாண்டிருக்காங்கிறதான் பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். இப்போ ஹீரோனாலே இப்படி இருந்தாதான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அதை என்னெல்லாம் பழசு அப்படின்னு தோணுதோ அதை பூரா எதுவுமே இல்லாம இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவன் ஏன்டா சாகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது தான் அவங்க ரெண்டு பேரும் லவ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு பயந்துட்டான் எல்லாருமே. ஆடியன்ஸு எல்லாருமே பயந்து போனோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு. அந்த அளவுக்கு லவ் அந்த ஒர்க் அவுட் ஆகாம ஒரு மாதிரி சலசலன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம என்னமோ அது மாதிரி போயிட்டு இருந்தது. இது என்னடா மெனக்கிடவே இல்லையா அந்த படத்துக்கு, அப்படி என்னடா ஏன் இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொய்வை ஏற்படுத்தினாங்க. அது வேணும்னு செஞ்ச மாதிரி. அது ஒரு 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 பிரேக்கிங் வந்ததுக்கு அப்புறம் அது வேணும்னு செஞ்சு நம்மளை கியர் சேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு பிளே இருந்தது. அப்படிதான் இருந்தது. தேட்டர்ல எல்லாரும் போன் நோண்ட ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாம் போன் ஆன்ல இருக்கு. ஐயோ போச்சே அப்படி படமே அப்படின்னு ஒரு ஒரு திருள ஏற்படுத்துறது. அது அவங்களே ஸ்கிரீன்லயே வேணும்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கூட எனக்குலாம் தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு 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 தொய்வு வேணும்னு பண்ண மாதிரி அப்படி ஒரு தொய்வு வந்துச்சு. இறங்கி அப்புறம் பிக்கப் ஆச்சு பாருங்க. இது இல்லை நீங்க நினைக்கிறது இது இல்லடா அப்படின்ட்டு டேக்கப் ஆச்சு பாருங்க. அப்புறம் நான் ஸ்டாப்பா போச்சுங்க பிளே. கட்ட 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 கடன்னு 2 மணி நேரம் போனதே தெரில. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடு. ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்றாங்க படத்துல. சாதாரண ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட பேசுற டைலாகுக்கு இங்க கிளாப்ஸ் விடுது தேட்டர்ல. அந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்க. 20 பேர் இருக்க ஒரு டீம்ல ஒருத்தவங்க 2-3 பேர் முக்கியமான கதாபாத்திரமா இருப்பாங்க. அவங்க வைக்கிற க்ளோஸ்ல இருக்கட்டும், அவன் பேசுற அவனுக்கான கதாபாத்திர அமைப்பா இருக்கட்டும், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அதுக்குள்ள. அவன் பேசுற ஒரு டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா தேட்டர்ல
அதாவது பெரிய ஹீரோ, உச்ச நட்சத்திரம், ஒரு முக்கியமான இடத்துல பேசுற வேண்டிய டைலாக் அசால்ட்டா ஒரு இடத்துல பேசுவோம், கிளாப்ஸ், ஹோல் தேட்டருக்கு வந்து கிளாப்ஸ் பண்ணுது. என்னன்னா வந்து, ஏமா அந்த உலகத்துல வந்து நாளைக்கு ஒரு அமைதியான நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா காட்டுறதுக்கு தமிழ்நாடு நாளைக்கு இல்லாம போயிருமா? ஏன்னா ஒரே ஒரு தமிழ்நாடு தான் இருக்கு, அமைதியான நாடு இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது பஞ்ச் இருக்குல்ல, அது அவ்வளோ அழகா சொல்லுவா. அப்படி சொல்லும்போது தேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்து விக்ராந்த் விக்ராந்த் என்னடா ஒரு டம்மியாவே வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா, அவரு வந்து அவர் சாவுறதுக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. என்னடா இப்படி கொண்டுட்டாங்க, இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி பார்த்தா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல ரொம்ப அதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க அப்பாவை வச்சுட்டு அந்த டீம் அதே மாதிரி பண்ணும், அதுக்கு கிளாப்ஸ். ஒவ்வொன்றுக்கும் பார்த்து 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 செதுக்கியிருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். இதோட போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சிம்மநகர் அவர் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல. எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், தமிழ் படம் வந்து தமிழ் படம், ஹாலிவுட் படம் அப்படி இப்படியே பிரிச்சு பிரிச்சு பார்த்துருந்தாங்கல்ல. இந்த படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க எந்த வகையிலையும் வந்து தமிழ் பட போட்டோகிராஃபி மாதிரியே கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட நீங்க சொல்ல முடியாது தமிழ் ஃபிலிம்ல வரணும். அப்படிதான் வந்து மெனக்கிட்டு அதை வந்து செதுக்கியிருக்காங்க. அதனால அவர் சல்யூட் கொடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டரை சொல்லணும்னா, அனிருத் வந்து அவர் ரேஞ்சு வேற லெவல்ல போயிடுச்சு. அவரு சிவகார்த்திகனுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பெரிய அனிருத் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து இந்த படத்தை வந்து அவ்வளவு தூக்குந்து இருக்காரு. எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி, எல்லாம் மயிர் கூச்சரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மியூசிக்கால வந்து தூக்குற அப்படி தூக்கி தூக்கி கொண்டு போற அப்படி. சிவகார்த்திகன் வந்து சொல்லணும்னா இன்னும் நவுட்டு சொல்லவே தேவையில்ல. அப்புறம் வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து நம்ம விதித் ஜமாலை வந்து டம்மு டம்மு டம்னு ஷூட் பண்ணி கொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு என்னடா வந்து நல்ல எனர்ஜியா இருந்தது. இன்டர்வல் அப்படி இருந்தது. ஆனா வந்து ஒரு ஆர்டிஸ்டா எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஆச்சுன்னா, முடிஞ்சிச்சு அவன் திரும்பி வருவாங்கிற யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் வந்து எது இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளவு காசு கொடுத்து வந்து ஒரு நடிகை வச்சு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பார்த்தேன். பின்னாடி வந்து சாவலை அப்படின்னு சொல்லி அழகா கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் வர வச்சு சூப்பர்பா பண்ணியிருப்பாங்க. ஃபைட்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அப்படி இருந்தது ஃபைட்டு. பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸு. சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் அவருடைய ஸ்கேல் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அவர் ஒரு முச்ச நட்சத்திரமா வருவார் அப்படிங்கிற ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பும் பேச்சுவார்த்தை அடிபடுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்துக்கு வந்து தகுதியான ஆளா வந்து தன்னை தகுதிப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் வந்து மெனக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தன்னை உணர்ந்து, அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்க முடியுது என்னன்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு டைரக்டராகவும் ஒரு ஹீரோவும் வந்து அவ்வளோ அழகா, ஒரு மியூசிக் டைரக்டர், போட்டோகிராஃபி, 3-4 பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ல இந்த மாதிரி வசனம் பேசும்போது இந்தந்த இடத்துல ஜனங்கள்கிட்ட போய் சேரும், ரீச் ஆகும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அழகா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான படமா இருக்கு. மீண்டும் முருகதாஸ் வந்து தன்னுடைய பெரிய முத்திரையை வந்து டங்குன்னு பதிச்சிருக்கிறாரு, சிவகார்த்திகனும் பதிச்சிருக்கிறாரு. அவங்க பெரிய நல்ல ஒரு வெற்றி கூட்டணியா வந்திருக்கு. இந்த ஆடியன்ஸ் வந்து நம்பி போங்க, நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுல வந்து நம்பி போகலாம். உங்களை வந்து கொடுத்த காசுக்கு வந்து குறைவு இல்லாம நிறைவான ஒரு திருப்தியான ஒரு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லும் பார்த்த மாதிரியான ஒரு திருப்தி இருக்கு. எல்லா ட்விஸ்டையும் நம்ம சொல்லிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுனால சும்மா அங்கங்க அப்படி இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கோம். நீங்க போய் தேட்டர்ல போய் ஒவ்வொருத்தரும் இதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, அதனால நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லி அடுத்த சந்திப்புல சந்திப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். இருக்காரு. அப்புறம் வந்து ருக்மணி வசந்த்
கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து விதித் ஜமால் அண்டு வந்து சபீர் கல்லறக்கல் அப்படின்னு 2 கதாபாத்திரம் வந்து வில்லன், பெரிய வில்லனாக நடிச்சிருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர் இதில் அது ஆப்போசிட்டாக எதிர்த்து வேலை பார்க்குற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டீம் வந்து பிஜு மேனனும் நம்ம அவர் பையனாக வந்து விக்ராந்தும், அவங்க 2 பேருமே போலீஸ் டீமில் இருந்து அந்த என்ஐஏலேருந்து வேலை பார்க்குறாங்க. கதை என்னன்னா, ஒரு அமைதியான ஒரு நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வந்து உள்ள இறக்கி இந்த அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்னு திட்டம் வகுக்கிற ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து இந்த என்ஐஏ டிபார்ட்மெண்ட் எப்படி அவங்கள்ட்ட வந்து இதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதைக்கு வந்து எந்த சம்மந்தமே இல்லை கதாபாத்திரம் தான் வந்து நம்ம சிவகார்த்திகேயன், அப்புறம் ருக்குமணி வசந்த். அப்புறம் எப்படி இதுக்குள்ள வந்து இவங்க சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தானே கேள்வியா இருக்கு. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. எப்படின்னா ஓப்பனிங்ல இருந்து சிவகார்த்திகேயன் எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு லவ்வர் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டா, நான் உயிரோடு இருக்க மாட்டான், எனக்கு சாவணும்னு சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நிறைய இடத்துல. அதுலேருந்து அவன் சாகவே முடியல, தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் தான் அவருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு அட்டாக்ல வந்து பிஜு மேனன் வந்து தாக்கப்படுறாரு. அந்த தாக்குதலிருந்து அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. இவன் வந்து சிவகார்த்திகேயன் கதாபாத்திரம் வந்து சூசைட் பண்ண இடத்துல மிஸ் ஆகி திரும்ப அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னைய வந்து கொன்னுருங்க என்னை காப்பாத்துங்கன்னு இவர் துடிச்சிட்டு இருக்காரு. இது 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ சந்திக்கும் போது தான் அந்த அந்த கனெக்டிங்கே உருவாகுது. இப்போ என்னன்னா, பொதுவாக எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீரோனா வந்து ஆரம்பத்துல இருந்து படிச்சு ட்ரைனிங் எடுத்து பயிற்சி பண்ணி போலீஸ் ஆகி அதுல வந்து அவமானப்பட்டு அதுல இருந்து மேல வந்து இப்படிதான் எல்லா படத்துலயும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்படியான எந்த ஒரு செட்டப்புமே இல்லை. அவன் போலீஸ் ஆகணுமோ, அந்த நாட்டை திருத்தணுமோ, நாட்டுக்காக உழைக்கணுமோ, அப்படி எந்த ஒரு இதுவுமே இதில் வச்சுக்கல. இது எல்லாமே பழசு அப்படின்னு முருகதாஸ் முடிவு பண்ணிட்டாங்க. முருகதாஸ் டீமு இதை வந்து எப்படி கையாண்டிருக்காங்கிறது தான் பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். இப்போ ஹீரோனாலே வந்து இப்படி இருந்தாதான் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க இல்லையா? அதை வந்து என்னெல்லாம் பழசு அப்படின்னு தோணுதோ அதை பூரா எதுவுமே இல்லாமல் இதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவன் ஏன்டா சாகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லும்போது தான் அவங்க 2 பேரும் லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பயந்துட்டான் எல்லாருமே. ஆடியன்ஸு எல்லாருமே பயந்து போன நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இது எங்கே போய் முடியுமோ அது அப்படின்னு. அந்த அளவுக்கு லவ் அந்த ஒர்க் அவுட் ஆகாதமா ஒரு மாதிரி சலசலன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் என்னமோ அது மாதிரி போயிட்டு இருந்தது. இது என்னடா மெனக்கிடவே இல்லையா அந்த படத்துக்கு, அப்படி என்னடா ஏன் இப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தொய்வை ஏற்படுத்தினாங்க. அது வேணும்னு செஞ்ச மாதிரி. அது ஒரு 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 பிரேக்கிங் வந்ததுக்கப்புறம் அது வேணும்னு செஞ்சு நம்மளை வந்து கியர் சேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு பிளே இருந்தது. அப்படிதான் இருந்தது. தேட்டரில் எல்லாரும் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாம் ஃபோன் ஆன்ல இருக்கு. ஐயோ போச்சே அப்படி படமே அப்படின்னு ஒரு ஒரு திருளை ஏற்படுத்துறது. அது அவங்களே ஸ்கிரீன்லேயே வேணும்னு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு கூட எனக்குலாம் தோணுச்சு. அந்த மாதிரியான ஒரு 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 தொய்வு வேணும்னு பண்ண மாதிரி அப்படி ஒரு தொய்வு வந்துச்சு. இறங்கி அப்புறம் பிக்கப் ஆச்சு பாருங்க. இது இல்லை நீங்க நினைக்கிறது இது இல்லடா அப்படின்ட்டு டேக்கப் ஆச்சு பாருங்க. அப்புறம் நான் ஸ்டாப்பா போச்சுங்க பிளே. கட 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 கடன்னு 2 மணி நேரம் போனதே தெரில. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடு. ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்றாங்க படத்துல. சாதாரண ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட வந்து பேசுற டயலாகுக்கு வந்து இங்கே கிளாப்ஸ் விடுது தேட்டர்ல. அந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்க. 20 பேர் இருக்க ஒரு டீம்ல ஒருத்தவங்க 2-3 பேர் முக்கியமான கதாபாத்திரமா இருப்பாங்க. அவங்க வைக்கிற க்ளோஸ்ல இருக்கட்டும், அவன் பேசுற அவனுக்கான கதாபாத்திர அமைப்பா இருக்கட்டும், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு அதுக்குள்ள. அவன் பேசுற ஒரு டைலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா தேட்டர்ல, அதாவது பெரிய ஹீரோ உச்ச நட்சத்திரம் ஒரு முக்கியமான இடத்துல பேசுற வேண்டிய டைலாக் அசால்ட்டா ஒரு இடத்துல பேசுவோம். கிளாப்ஸ் ஹோல் தேட்டருக்கு வந்து கிளாப்ஸ் பண்ணுது. என்னன்னா வந்து ஏமா அந்த உலகத்துல வந்து நாளைக்கு ஒரு அமைதியான நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா காட்டுறதுக்கு தமிழ்நாடு நாளைக்கு இல்லாம போயிருமா?
ஏன்னா ஒரே ஒரு தமிழ்நாடு தான் இருக்கு, அமைதியான நாடு இந்த உலகத்துல இருக்குன்னு நம்ம தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது பஞ்ச் இருக்குல்ல, அது அவ்வளோ அழகா சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது தேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தும் விக்ராந்த் விக்ராந்த் என்னடா ஒரு டம்மியாவே வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா அவர் சாவுறதுக்கு ஒரு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. என்னடா இப்படி கொண்டுட்டாங்க, இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல ரொம்ப அதே மாதிரி பண்ணுவாங்க. அவங்க அப்பாவை வச்சுக்கிட்டு அந்த டீம் அதே மாதிரி பண்ணும், அதுக்கு கிளாப்ஸ். ஒவ்வொன்றுக்கும் பார்த்து 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 செதுக்கியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இதோட போட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா சினிமாநகர் அவர் பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஏன்னா எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகல. எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம், தமிழ் படம் ஹாலிவுட் படம் அப்படி இப்படியே பிரிச்சு பிரிச்சு பார்த்துருந்தாங்கல்ல, இந்த படத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க எந்த வகையிலையும் தமிழ் பட போட்டோகிராஃபி மாதிரியே கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட நீங்க சொல்ல முடியாது தமிழ் ஃபிலிம்ல வரணும். அப்படிதான் மெனக்கிட்டு அதை செதுக்கியிருக்காங்க. அதனால அவருக்கு சல்யூட் கொடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரை சொல்லணும்னா அனிருத் அவர் ரேஞ்சு வேற லெவல்ல போயிடுச்சு. அவரு சிவகார்த்திகனுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. பெரிய அனிருத் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க இந்த படத்தை அவ்வளவு தூக்குந்து இருக்காரு. எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி, எல்லாம் கூச்சரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அது ஒவ்வொரு இடத்துலையும் மியூசிக்கால தூக்குற அப்படி தூக்கி தூக்கி கொண்டு போற அப்படி. சிவகார்த்திகன் சொல்லணும்னா இன்னும் நவுட்டு சொல்லவே தேவையில்ல. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல நம்ம விதித் ஜமால டம்மு ஷூட் பண்ணி கொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு என்னடா நல்ல எனர்ஜியா இருந்தது. இன்டர்வல் அப்படி இருந்தது. ஆனா ஒரு ஆர்டிஸ்டா எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் என்ன ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவன் திரும்பி வருவாங்கிற யோசிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் எது இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இவ்வளவு காசு கொடுத்து ஒரு நடிகை வச்சு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பார்த்தேன். பின்னாடி அவர் சாவலை அப்படின்னு சொல்லி அழகா கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு பின்னாடி அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் வர வச்சு சூப்பர்பா பண்ணியிருப்பாங்க. ஃபைட்லாம் சொல்லவே தேவையில்ல, அப்படி இருந்தது ஃபைட்டு. பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக்கா இருந்தது படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸு. சிவகார்த்திகேயன் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சிவகார்த்திகேயன் இது வரைக்கும் அவருடைய ஸ்கேல் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அவர் ஒரு முச்ச நட்சத்திரமா வருவார் அப்படிங்கிற ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பும் பேச்சுவார்த்தை அடிபடுதுன்னு சொல்றாங்களா, அந்த இடத்துக்கு தகுதியான ஆளா தன்னை தகுதிப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் மெனக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் தன்னை உணர்ந்து, அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்க்க முடியுது என்னன்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு எதெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுல ஒரு டைரக்டராகவும் ஒரு ஹீரோவும் அவ்வளோ அழகா ஒரு மியூசிக் டைரக்டர், போட்டோகிராஃபர் 3-4 பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ல இந்த மாதிரி வசனம் பேசும்போது இந்தந்த இடத்துல ஜனங்கள்கிட்ட போய் சேரும், ரீச் ஆகும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அழகா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது அவ்வளோ நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான படமா இருக்கு. மீண்டும் முருகதாஸ் தன்னுடைய பெரிய முத்திரையை டங்குன்னு பதிச்சிருக்கிறாரு. சிவகார்த்திகனும் பதிச்சிருக்கிறாரு. அவங்க பெரிய நல்ல ஒரு வெற்றி கூட்டணியா வந்திருக்கு. இந்த ஆடியன்ஸ் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுல நம்பி போகலாம். உங்களை கொடுத்த காசுக்கு குறைவு இல்லாம நிறைவான ஒரு திருப்தியான ஒரு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லும் பார்த்த மாதிரியான ஒரு திருப்தி இருக்கு. எல்லா ட்விஸ்டையும் நம்ம சொல்லிட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காதுனால சும்மா அங்கங்க அப்படி இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கோம். நீங்க போய் தேட்டர்ல போய் ஒவ்வொருத்தரும் இதை என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, அதனால நீங்களும் போய் பாருங்கன்னு சொல்லி அடுத்த சந்திப்புல சந்திக்கிறோம். நன்றி. மீண்டும்